Welcome to All Raja Math Study Circle. So, definition of differential equation. A differential equation involving derivative one dependent variables difference with t respect to one or more independent variables is called a differential equation. Differential equation one dependent variable இருக்கலாம் one or more independent variable. ஸோ டீயை பொறுத்து இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று ரெண்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி பவர் 4x டிடி பவர் 4 டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். ஸோ டிஎக்ஸ் பை டிடி ஹோல் பவர் 5 ஈக்குவல் டு இ பவர் டி. இங்கே பாருங்க. ஸோ டி 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 மேலே பாருங்க எக்ஸ் எக்ஸ் ஒன் ஆர் மோர் டிபெண்டன்ட் வேரியபிள் ஆர் ஒன் ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருந்துச்சுன்னா இட்ஸ் கால்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ அப்போ எல்லாமே ஒன் தான் இருக்குது. ஸோ அதனால வந்து இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்கிறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் டிஎக்ஸ் ஸ்கொயர் டிடி ஸ்கொயர். ஸோ இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் டூ டைப்ஸாக பிரிக்கிறோம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஇ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்னொன்று பிடிஇ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பற்றி பார்ப்போம். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a differential equation involving derivatives different with respect to a single independent variables. Single independent variable இருந்துச்சுன்னா is a ordinary differential equation. அதே partial differential equation பார்த்தீங்கன்னா involving the partial difference with t more than an independent variable. சிங்கிளா இருந்துச்சுன்னா அது ODE ordinary differential equation. அதே more than ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அது பார்ஷியல். அது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவோம் பாருங்க. ஸோ இங்கே யூ டிபெண்டன்ட்ல இருக்கு, இண்டிபெண்டன்ட் பாருங்க எக்ஸ் ஒய் இசட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் மோர் தென் இண்டிபெண்டன்ட் இருக்கு. அப்போ இது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் ஸ்கொயர். சாரி, சிங்கிள் இண்டிபெண்டன்ட் எஸ், இது வந்து எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ கீழே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சிங்கிளாக இருக்கணும், மேலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். சரிங்களா? டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ இது வந்து ஓடிஇ, இது வந்து பிடிஇ. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட டெஃபினேஷனு இப்போ ஓடிஇயில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே படிக்கிறது ஓடியாக இருந்தாலும் பிடியாக இருந்தாலும் ஆர்டர் அண்டு டெரிவேட்டிவ் பார்ப்போம். ஆர்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஆர்டர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ், ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அதே டிகிரி பாருங்க, த டிகிரி ஆஃப் த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். அதாவது பவரோட அந்த டெரிவேட்டிவோட ஹையஸ்ட் பவரை தான், அந்த டெரிவேட்டிவோட ஹையஸ்ட் பவரை டிகிரின்றோம், அந்த டெரிவேட்டிவோட ஹையஸ்ட் வேல்யூவை ஆர்டர்னு சொல்கிறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 dy பை dx அப்படின்னு இருக்கு அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்க இது 2 இருக்கு, இதோட ஆர்டர் 1 இருக்கு. அப்போ அந்த டெரிவேட்டிவோட ஹையஸ்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து ஆர்டர்னு சொல்லுவோம், ஆர்டர். சரிங்களா? இப்போ இதோட பவரில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. ஸோ இந்த 1 தான் டிகிரின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஹையஸ்ட் டெரிவேட்டிவோடைய பவர் வேல்யூவை டிகிரின்னு சொல்லுவோம், ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து ஆர்டர்னு சொல்லுவோம், மறந்துடாதீங்க. ஸோ இது ஓடிபிடி ரெண்டுலையுமே இதை தான் படிப்போம், ஆர்டர் அண்ட் டிகிரின்னு பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா த டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் மேட் ஃப்ரீ ஃப்ரம் ரேடிக்கல்ஸ் அண்டு ஃப்ராக்ஷன்ஸ். ஃப்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, ரேஷனல் ரேடிக்கல்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, அதை ஈக்குவல் பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்டர் அண்டு டிகிரி கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் கீழே. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ 1 + dy பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர், இங்கே 2 கொடுத்துருக்கோம், ஸ்கொயர் பவரில் 2/3 டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பவரில் பார்த்துங்க
ஃப்ராக்ஷனல் இருக்குது, 2/3ன்றது ஃப்ராக்ஷனல் இருக்குது. ஸோ அதை எப்படி கேன்சல் பண்ணணும், அதை கேன்சல் பண்ணால் தான் பண்ண முடியும். அப்போ 3ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 2/3 × 3 வருமா? ஸோ அப்போ இங்கே 3 வந்துடும். அப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடும். அதுதான் இந்த ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள், ஹையஸ்ட் பவர் இருந்து இந்த டெரிவேட்டிவ் 1 தான் இருக்குது, இது 2 இருக்குது. அப்போ ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்ன்றது இதுதான். அப்போ இதில் வந்து ஆர்டர் வந்துட்டு இதை வந்து ஆர்டர்னு சொல்லுவோம். இந்த மேலே இருக்குது இல்லைங்களா, இதை வந்து டிகிரின்னு சொல்லுவோம். சரிங்களா, அது ஆர்டர் அண்ட் டிகிரி. ஸோ இதுதான் ஆர்டர் அண்ட் டிகிரி எப்படி ஃபைன் பண்ணுறதுன்றது. அதோட இந்த கொஸ்டினோட ஆர்டர் வந்து 2, இதோட ஆர்டர் டிகிரி வந்து 3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்குறோம்னா ஃபார்மேஷன். இந்த ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா கான்ஸ்டன்ஸ் வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்கோ அத்தனை டைம்ஸ் வந்து அதை டெரிவேட்டிவ் பண்ணணும். சரிங்களா, அதான் கான்ஸ்டன்ஸ் எத்தனை டைம்ஸ் வந்திருக்கோ அத்தனை டைம்ஸ் வந்து டெரிவேட்டிவ் பண்ணோம்னா அந்த ஃபார்மேஷன். அதாவது கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த கான்ஸ்டன்ட்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக எழுதணும். அப்படி எழுதணும்னா அதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ பாருங்க, the differential equation of given family of the curves, ஸ்டெப் 1ல என்ன பார்க்குறோம்னா n டைம்ஸ் so as to get n additional equations. n times n additional containing the n arbitrary constants and derivatives. Step 2ல பண்ணீங்கன்னா eliminating n arbitrary constants from the n plus 1 equation. ஸோ அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்க, த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன்வால்விங் டெரிவேட்டிவ் nth ஆர்டர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, y equal to a plus bx into e power 3x கொடுத்துருக்கோமா. இப்போ பாருங்க, ஏன்னு ஒரு கான்ஸ்டன்ட், பின்னு ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ 2 டைம்ஸ் வந்திருக்கு. கான்ஸ்டன்ட் வந்து 2 டைம்ஸ் வந்துன்னா அப்போ 2 டைம்ஸ் டெரிவேட்டிவ் பண்ணணும். அப்போ y 2 டைம்ஸ் பண்ணீங்கன்னா d²y/dx² தான் நமக்கு ஆன்சர் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். y டபுள் டேஷ். ஓகேங்களா, இந்த இதுதான் வந்து y டபுள் டேஷ்னு இதுவும். அப்போ பாருங்க, இப்போ y equal to a plus bx e power 3x. அப்போ ஒரு டைம் டெரிவேட்டிவ் பண்ணுங்க, y டேஷ் y பண்ணீங்கன்னா இதை பண்ணும்போது இந்த கான்ஸ்டன்ட் முன்னாடி வந்துடும். அப்போ 3 ax plus bx a plus bx வந்துடும். இந்த e power x பண்ணீங்கன்னா e power 3x அப்படி தான் வந்துடும். இந்த 3 முன்னாடி வந்துடும். ஸோ அகைன் திரும்ப இந்த e power 3x வச்சுட்டு இந்த டேர்ம் பண்ணும்போது யூவி மெத்தட் மாதிரி வச்சுங்க. யூவி மெத்தடில் பண்ணும்போது ஸோ அப்போ இந்த a வந்து 0 ஆகிடும், எக்ஸ் இருக்கிற டேர்ம் மட்டும்தான் வரும். அப்போ b ஒரு டேர்ம் வந்துடும். இது புரிய நினைக்கிறேன். ஸோ a plus bx e power 3x கொடுத்துருக்காங்க. ஸோ இது uv டேர்ம்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் யூவை பண்ணுறீங்க, யூவை வச்சுக்கிறீங்க. அப்போ a plus bx இது e power 3x பண்ணும்போது 3 × e power இந்த டேர்ம் பண்ணுறோம். e power 3x அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் பண்ணும்போது இது 0 ஆகிடும், இது மட்டும்தான் வரும். அது எக்ஸை பண்ணிட்டீங்கன்னா b வரும். சரிங்களா, இந்த ஈக்குவேஷன் தான் இது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மொத்த டேர்முக்கும் இது பாருங்க, நம்ம கொடுத்துருக்க கிவன் சொல்யூஷன் தான் y a plus bx e power 3xன்றது கிவன் சொல்யூஷன். ஸோ அதுக்கு பதில் 3yன்னு கொடுத்துட்றோம். அப்போ e power 3x × b அப்படின்றத வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, இப்போ பாருங்க, அடுத்தது என்ன பண்ணுறோம், y டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். y டேஷ்லேருந்து இதை இது பண்ணிக்கிறோம், அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ 3 × இது இருந்தால் மாற்றி எழுதிங்க. சரிங்களா, இது இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா y டேஷ் மைனஸ் 3y e power 3x × b வருமா. ஓகே, அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப பண்ணும்போது y டபுள் டேஷ் இந்த ஈக்குவேஷனுக்கு வந்துருங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு வந்துருங்க. இந்த ஈக்குவேஷன் வந்துருங்கன்னா அப்போ இதை டெரிவேட்டிவ் பண்ணுங்க. அகைன் ஒரு டைம் பண்ணீங்கன்னா y 3y டேஷ் வந்துடும். 3 × e பவர் b 3x இது இப்படி எழுதலாம். இது அதே டைம்ல வந்து தான் பண்ணுறோம். அடுத்து 3y டேஷ் ப்ளஸ் 3 × இந்த வேல்யூ எடுத்துகிட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். எதுக்கு பதில் இந்த இது இருக்கு இல்லைங்களா, b × e power 3x. இதுல இருந்து b × 3 power e power 3x இது இருந்தாலும் கொண்டு போனீங்கன்னா இது வந்துடும். சரிங்களா, y டேஷ் மைனஸ் 3y ஈக்குவல் டு e power 3x × b வரும். ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு டேர்ம் காமன் எடுத்துட்டோம்னா இது வந்துடும் e. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3y டேஷ் இந்த b e power x பதில் தான் இந்த இடத்துல 3 வராதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஓகே, ஆமாம் அது வராது. அப்போ 3y டேஷ் ப்ளஸ் 3 × இதோட வேல்யூ y டேஷ் மைனஸ் 3y. இப்போ y டபுள் டேஷ் செகண்ட் டேர்ம் டெரிவேட்டிவ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது வந்து y டபுள் டேஷ் இது அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 3y டேஷ் ப்ளஸ் இது எல்லாத்துக்கும் வந்து y டேஷ் தான். இது கண்டுபிடிச்சு இல்லைங்களா, இது y டேஷ்னு எழுதிக்கலாம். அந்த 3 அப்படியே வந்துடும்.
இதோட y டேஷு மைனஸ் 9y இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 3y டேஷ் ப்ளஸ் 3y டேஷ் மைனஸ் 9y இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா y டபுள் டேஷ் ஈக்குவல் டு 6y டேஷ் மைனஸ் 9y. இப்போ பாருங்கள் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து y ஈக்குவல் டு ax ப்ளஸ் b அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதை 2 டைம்ஸ் டெரிவேட் பண்ணி y டபுள் டேஷு ஈக்குவல் டு 6y டேஷு மைனஸ் 9y இப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ இது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ் தான். அப்போ எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்கோ அத்தனை டைம் டெரிவேட் பண்ணால் அத்தனாவது டெரிவேட்டிவ் வருன்றது தான் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதை வந்து பண்ணி சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்டு ஃபர்ஸ்ட் டிகிரி. இதில் பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி அப்படின்னு வந்துச்சுனாவே ஃபர்ஸ்ட் நமக்கு செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் மெத்தட்ஸ் தெரிஞ்சுக்கணும். செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் மெத்தட் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் ஒரு டெரிவேட்டிவ் கொடுத்தாங்கன்னா ஸோ அதோட சேர்த்து நாம இன்டகிரேட் பண்ணுறது தான். அதான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்களா dy பை டிஎக்ஸு hy gx கொடுத்துருக்காங்க. இது y இது எக்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இந்தாண்ட எடுத்துகிட்டு வந்துடணும். ஒய்க்கு எக்ஸ் இந்தாண்ட போயிடணும். எக்ஸோடையும் ஒய்யோடையும் சேர்த்துறோம் அவ்வளோதான். அப்போ h ஆஃப் ஒய் இந்தாண்ட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 1 பை h ஆஃப் ஒய் இன்ட்டு dy ஈக்குவல் டு g ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு எடுத்துகிட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இன்டகிரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 பை hy dy ஈக்குவல் டு g ஆஃப் எக்ஸு. ஸோ இந்த 1 பை hy பண்ணிங்கன்னா ஸ்மால் கேவை கேப்ஸில் வந்துடும். g ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட் ஒன்று ஆட் ஆகிக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இது இந்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்னா புரிஞ்சிடும். ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க dy பை டிஎக்ஸு ஃபர்ஸ்ட் ஆர்டரு எக்ஸ் ப்ளஸ் 1 ஒய் 2 மைனஸ் ஒய் ஒய் 2 மைனஸ் ஒய் கொடுத்துருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 மைனஸ் ஒய் அவ்வளோதான். சரிங்களா? இது இல்லை. ஸோ அப்போது செப்பரேட் பண்ணுற ஈக்குவேஷனை அப்போ ஒய் எல்லாம் இங்கே இருக்குது, ஒய்யோடைய எக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, அதை எக்ஸோட எடுத்துகிட்டு வந்துடுறோம். அப்போ 2 மைனஸ் ஒய் கீழே வந்துடும், 2 மைனஸ் ஒய் கீழே வந்துடும், டிஎக்ஸ் வந்துடும். ஸோ இப்போ செப்பரேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கணும். செப்பரேஷன் ஆஃப் வேரியபிளில் ஒய்யோடையும் எக்ஸோடையும் பண்ணிக்கலாம். இன்டகிரேட் பண்ணுறோம் ரெண்டு பக்கமும். இதோட இன்டகிரேஷன் பண்ணுறோம். அப்போ 2 மைனஸ் ஒய் டிஒய் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் 1 டிஎக்ஸு. ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 2y ஒய் ஸ்கொயர் அதை தனித்தனியாக இன்டகிரேஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 2 கூட பண்ணும்போது ஒய் வந்துடும். இன்டகிரேஷன் பண்ணும்போது இதை பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் பை 2 வந்துடும் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் இந்த 1 பண்ணும்போது டிஎக்ஸ் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இது எப்படி வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, இது உள்ள டிஒய் இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம், டிஎக்ஸ் இது கூட பண்ணுறோம். ஸோ இன்டகிரேஷன் பண்ணுறோம். தனித்தனியாக கூட பண்ணி பாருங்க இன்டகிரேஷனில் டவுட் இருந்துன்னா. ஸோ அப்போ 2 கூட கான்ஸ்டன்ட் கூட பண்ணும்போது அதே தான் வரும். ஒய் 2y டேர்ம் வரும். ஒய் ஸ்கொயர் பை 2 எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ இது எல்சிஎம் ஃபார்மெட்டில் எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இதை எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? 2 இது எல்லாமே இப்படி தான் வந்துடும். பண்ணிங்கன்னா 2x 2c1 அதே 2 to 4y வந்துடும். ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஈக்குவேஷன் இந்த ஒய் ஸ்கொயர் அந்தாண்ட போச்சுன்னா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த 2xன்றது இங்கே இருக்கு இல்லைங்களா, இது தானே வந்துச்சுன்னா மைனஸ் 2x வந்துடும். ப்ளஸ் 2x இந்த 4y வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அந்தாண்ட போகும்போது மைனஸ் 4y ஆகிடும். ஒரே பக்கம் எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷனாக எழுதிக்கிறோம் 2c1. சரிங்களா? c ஈக்குவல் டு 2c1 அப்படின்றத நம்மளே எடுத்துக்கிட்டு அந்த கான்ஸ்டன்ட் தான் அது, அதனால் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் அதை. சரிங்களா? அவ்வளோதான். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 4y ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம செப்பரேஷன் வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் வேரியபிள்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வந்துட்டு எக்ஸ் வேறையா ஒய் வேறையா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க டிஒய் பை டிஎக்ஸில், அதோட டெரிவேட்டிவ் கூட இல்லாமல். ஸோ அந்த டெரிவேட்டிவ் கூட நம்ம அதை வந்து செப்பரேட் பண்ணுறோம். சரிங்களா? டெரிவேட்டிவோட எக்ஸ்னா எக்ஸோட சேர்த்து எழுதுறோம், ஒய்னா ஒய்யோட எப்படி வேணாலும் எழுதலாம். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரும்போது நமக்கு 1/ல கூட வரும். ஸோ மைனஸு ப்ளஸ்ஸு அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அது எழுதும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறமா அதை ஒன் டைம் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்படிதான் இந்த செப்பரேஷன் வேரியபிள் ஏன் சொல்கிறேன்னா நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது செப்பரேஷனில் எல்லா
எல்லா இதுலையும் யூஸ் பண்ணுவோம் ஹோமோஜினியஸ் எல்லா இடத்துலையுமே சரிங்களா. இப்போ இதுக்கு இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று செகண்ட் ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸு 1 + y² 1 + x² கொடுத்துருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பாருங்கள் டிஒய் பை டிஎக்ஸ் ஒய் இங்கே இருக்குது, ஒய் டேர்ம் இங்கே தனியாக கொடுத்துருக்கோம், டிஎக்ஸு 1 + x². இப்போ அரேஞ்ச் பண்ணணும். அப்போ இது செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணோம்னா அப்போ டிஒய் இந்த டேர்ம் அப்படியே இருந்தாண்டு எடுத்துகிட்டு வரோம், இது அப்படியே இங்கே எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான் சரிங்களா. டிஒய் பை 1 + y² டிஎக்ஸ் பை 1 + x² அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுறோம். இப்போ போத் சைடு வந்து இன்டகிரேட் பண்ணுறோம் சரிங்களா. இன்டகிரேட் பண்ணோம்னா அப்போ இன்டகிரேஷன் பண்ணும்போது 1/1 + y² dx அப்படின்னு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம், முன்னாடி அங்கே படிச்சிருப்போம். இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 + y² dx dy இருந்துச்சுன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு படிச்சிருப்போம் சரிங்களா. அதே மாதிரி இதே தான் அது 1/1 + x² இருந்து dx இருந்துச்சுன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு படிச்சிருப்போம் சரிங்களா. ஸோ அது ஃபார்முலா இது சரிங்களா. இதை படுத்துட்டு ஸோ இது டெரிவேட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் கிடைக்கும், இது இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் கிடைக்கும். சாரி, இதுதான் இன்டகிரேட் பண்ணுறோம். இது பண்ணும்போது தான் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இப்படி வந்துடும் ஓகேங்களா. இப்போ இது இருந்தாண்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் இருந்தாண்டு வரும்போது மைனஸாக வந்துடும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு சி அப்படின்ற டேர்ம் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது செப்பரேட் பண்ணி வரக்கூடிய சொல்யூஷன் செப்பரேட் வேரியபிள் யூஸ் பண்ணி. ஸோ அடுத்த தேர்ட் சம்மில் ஒன்று கொடுத்துருக்கோம். இதுலேயே வேறு மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம நார்மலாக பண்ணியிருப்போம். அடுத்தது ஒரு டெரிவேட்டிவ் இன்டகிரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி வர மாதிரி போட்டிருப்போம். இப்போ மூணாவதாக இன்னொன்று கொடுத்துருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸு 2x by y², 2x by y² கொடுத்துருக்கோம். அப்போ செப்பரேட்டிங் த வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஒய் மேலே இருக்குது, ஸோ y² கீழே இருக்குது, அதை இது கூட எழுதணும். அப்போ டிஒய் இருந்தாலும் டிவைட்ல இருக்கிறதோட மல்டிப்ளைல வந்துடும், அதான் y² டிஒய். அதே மாதிரி டிவைட்ல இருக்கிறதா போகும்போது மல்டிப்ளை போயிடும், அதுதான் இது சரிங்களா. அப்போ y² டிஒய் 2x dx. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணுறோம், போத் சைடு இன்டகிரேட் பண்ணும்போது y² 2x பண்ணுறோம். ஸோ இது பண்ணும்போது இன்டகிரேஷன் பண்ணோம்னா தெரியும், y⁴n இருந்துச்சுன்னா y⁴n + 1 by n + 1 அப்படின்னு எழுதுவோம். ஸோ அந்த ஃபார்முலா எடுத்து பண்ணும்போது y²னா y⁴3/3 ஈக்குவல் டு x²/2. இந்த 2 முன்னாடி இருக்கும், இந்த 2க்கு 2க்கு கேன்சல் ஆகிடும், அப்போ dx வராதுங்க சரிங்களா. ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இது சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா போதும் சரிங்களா. அப்போ y³ ஈக்குவல் டு 3x² + c வந்துடும். இந்த அந்த ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு எடுத்துருப்போம், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது இருந்தால் மல்டிப்ளை ஆகும். அப்போ y³ ஈக்குவல் டு 3x² 3c அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். இதை திரும்ப இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே மைனஸில் வந்து ஒரு ஈக்குவேஷனாக கிடைச்சிடும். ஸோ இது வரைக்கும் 3 சம்மு இந்த செப்பரேஷன் வேரியபிள் பார்த்துருக்கோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டெரிவேட்டிவ் ஃபார்ம்ஸ் இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்ம்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அதை செப்பரேட் பண்ணி போடலாம். வேறு சம் ஏதாவது இருந்தாலும் நம்ம அப்பப்போ அடிக்கடி அப்லோட் பண்ணலாம். இப்போ அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம், அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜெனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் இருந்து தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டிகிரியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோமோஜெனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். எ ஃபங்க்ஷன் f of x, y is said to be homogeneous. இங்க பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு ஹோமோஜெனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரு ஃபங்க்ஷன், அது ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா f of x, y is said to be homogeneous function of degree n சரிங்களா. டிகிரி n இந்த மாதிரி ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. f of lambda x lambda y, இந்த லாம்டா வெளியே எடுக்கும்போது லாம்டா பவர் n f of x, y நான் ஜீரோ கான்ஸ்டன்ஸாக இருக்கும் லாம்டான்றது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா அதுதான் ஹோமோஜினியஸ் வந்து நம்ம இது பண்ணுறது ஹோமோஜினியஸ்னு சொல்லுவோம். இது இன்னொரு மாதிரினா அந்த பவர் வேல்யூ எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுனால ஹோமோஜினியஸ்னு சொல்லுவோம், அப்படி சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுக்கலாம், எப்படி அதோட ஸ்டெப்பு பார்க்கலாம், எப்படி ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து டிஒய் பை டிஎக்ஸ் அந்த ஃபார்மெட்டில் இருக்குதான்னு பார்த்துக்கிறோம் சரிங்களா. டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு f of x, y ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி அந்த ஃபார்மெட்டில் இருக்கான்னு பார்த்துக்கணும் நம்ம. பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது வந்து y ஈக்குவல் டு விஎக்ஸ், y ஈக்குவல் டு விஎக்ஸ்ன்றதை நாம் தான் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஹோமோஜினியஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த dy by dx பண்ணுறத y ஈக்குவல் டு விஎக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஒன் டைம் டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது இதை dy by dxன்னு எழுதிக்கலாம்.
இந்த v அப்படியே வச்சுட்டு uv மெத்தடு uv அப்போ இதை வச்சுக்கிட்டு இதை பண்ணீங்கன்னா 1 ஆயிடும். அடுத்த டேர்ம்ல இதை வச்சுக்கிட்டு இந்த v பண்ணும்போது dv by dx ஆயிடும். சரிங்களா? இப்போ இது பாருங்க dy by dx இருக்குங்களா? dy by dx equal to v plus x into dv by dx. அப்போ இந்த dy by dx எடுத்துட்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றீங்க. dy by dx is substituting in equation 3. ஓகே அதான் dy by dx சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்போ v plus x into dv by dx equal to g of v ஃபங்க்ஷன் g வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது இதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணோம்? செப்பரேட்டிங் ஃபார்முலா செப்பரேட் பண்ணுறோம். வேரியபிள் செப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ இது வரைக்கும் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் செப்பரேட்டிங் ஆஃப் வேரியபிள் இன் ஈக்குவேஷன் 4ல் அதான் சொன்னோம் இல்லையா, பிபியோடையும் எக்ஸோடையும் நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போத் சைடு வந்து இன்டகிரேஷன் பண்ணோம்னா நமக்கு அதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? ஹோமோஜினியஸ் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ பாருங்க இப்போ ஓகேங்களா, இது வரைக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அப்போ போத் சைடு இன்டகிரேஷன் பண்ணும்போது விபியோட வச்சு இன்டகிரேட் பண்ணியிருக்கோம், எக்ஸோட வச்சு இன்டகிரேட் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்போ ப்ராப்ளம் பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். ப்ராப்ளத்தில் போட ஆரம்பிச்சோம்னா தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ பாருங்க ப்ராப்ளம் 1 என்ன கொடுத்துருக்கோம்? ஹோமோஜினியஸ்னா எப்படி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துட்டாங்க, டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு தான் இருக்கு. அப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் டிகிரியில் இருக்கு. இது ஹோமோஜினியஸ் தான். நான் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த டிகிரி எல்லாமே இந்த பவர்ல இருக்கு இல்லையா, அந்த டிகிரி 2 இருக்கு, 2 இருக்கு. இது கீழே இருக்கிறது ரெண்டுத்தையும் 1 ரெண்டையும் ஆட் பண்ணா 2. அப்போ இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ இப்போ dy by dx x2 2x 2y. சரிங்களா? கொடுத்துரு கிவன் எழுதிட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணோம்? இது வந்து எக்ஸ் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா dy by dx எக்ஸை வந்து காமனாக வெளியே எடுத்துடுறோம், எக்ஸ் ஸ்கொயரை. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டா இந்த இடத்துல 1 வந்துடும். y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுங்க, இல்லை அதனால வந்துடும். இங்கே கீழே வரும்போது 2y by dx வந்துடும். சரிங்களா? இதுதான் dy by dxன்னு எடுத்துக்கிட்டு ஈக்குவேஷன் 1 கூட வச்சுங்க. ஸோ இப்போ y ஈக்குவல் டு vx கண்டுபிடிக்கிறோம். அப்போ y ஈக்குவல் டு vx போது நம்ம முன்னாடி சொன்னோம், டெரிவேட்டிவ் பண்ணோம். dy by dx 1 டைம் dy by dx ஈக்குவல் டு u மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் v வச்சுக்கோங்க, அடுத்தது x dv by dx யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதை டெரிவேட்டிவ் பண்ணீங்கன்னா ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுறதை பார்ப்போம். இந்த டேர்ம் தான் அங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த dvy by dx இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அதுக்கு பதில் இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க. அப்போ அதில் வந்து தான் இந்த v பிளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே வந்துட்டு y ஈக்குவல் டு v பை எக்ஸ் எடுத்துருக்கோமா. அப்போ நமக்கு வேண்டியதுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா v எப்படி கண்டுபிடிப்போம்? இங்கே y ஈக்குவல் டு vx. அப்போ v ஈக்குவல் டு y பை எக்ஸ்னு எதுவுமா, y பை எக்ஸ்னு எதுவுமா, அதுதான் இங்கேருந்து இங்கே எழுதிருக்கோம். சரிங்களா? y பை எக்ஸ் v ஸ்கொயர், y ஈக்குவல் டு vx. ஓகேங்களா? அப்போ v வேணும்னா y பை எக்ஸ். அப்போ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றத வி ஸ்கொயர்னு எழுதிக்கும். ஸோ அதுதான் இங்கே எழுதிருக்கோம். சரிங்களா? கீழே அதே மாதிரி 2v இங்கே இருக்கிறது, ஒய் பை எக்ஸ்ன்றத வின்னு எழுதுவோம், 2 ஆல்ரெடி இருக்கு, அப்போ 2vன்னு எழுதுவோம். இது வரைக்கும் புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியோடையும் இந்த டெரிவேட்டிவ் வந்து ஈக்குவல் பண்ணி போகிறோம். ஸோ 2v தான் எடுத்து இது மொத்தமாக எடுத்தோம்னா தலைகீழ ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் வந்து v மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போயிடுறீங்க, dx பை எக்ஸ். சரிங்களா? இப்போ 2v டிவைட் பை 1 மைனஸ் v ஸ்கொயர். ஸோ 2v பை இதை மாற்றி எழுதிக்கிறோம். 2v பை 1 மைனஸ் ஸ்கொயர் போது இங்கே மைனஸ் எக்ஸ் ஆகிடும். அப்படியே ஒரு மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கூட இந்த v ஸ்கொயர் முன்னாடி வந்துடும், இந்த 1 தாண்ட போயிடும் நம்ம கன்வீனியன்ட்காக. சரிங்களா? பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் பண்ணுறோம். இன்டகிரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2v இது கீழே இருக்கிறத மேலே இன்டகிரேஷன் கீழே இருக்கிற வேல்யூவை டினாமினேட்டரில் இருக்கிறத இன்டகிரேட் பண்ணால் நியூமினேட்டரோட வேல்யூ வந்துச்சுன்னா அதை லாக்னு எழுதிக்கும் தெரியும். ஸோ அப்போ இந்த மைனஸ் 1ன்றது 0 ஆகிடும். அப்போ v ஸ்கொயர் இன்டகிரேஷன் பண்ணும்போது 2v வந்துருமா. அப்போ லாக் கீழே இருக்கிற டேர்ம் லாக் ஆஃப் டினாமினேட்டரோட வேல்யூ நியூமினேட்டர் வேல்யூ எடுக்கிறது லாக் ஆஃப் டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதுதான், அதே தான் இங்கேயும் லாக் ஆஃப் எக்ஸ் கான்ஸ்டன்ட் லாக் ஆஃப் சி. அப்போ லாக் வி ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த மைனஸ் இருந்தால் வரும்போது ப்ளஸ் ஆகிடும், லாக் ஆஃப் சி 1 வந்துடும். ஸோ இதுல இருந்து காமனாக லாக் எடுத்துடுறோம். அப்போ வி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் சி. லாக் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வி ஸ்கொயர் மைனஸ் 1 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி 1. வி ஸ்கொயர் மைனஸ் 1 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி 1 அப்படின்றது வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்ல ஒன்று கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்ன்றத வி ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்னு, அதுக்கு பதில் அந்த ஒய் பை எக்ஸ் விக்கு பதில் ஒய் பை எக்ஸ்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். விக்கு பதில் ஒய் பை எக்ஸ்னு ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா ஸோ நமக்கு இது கிடைச்சிரும் எல்லா இடத்துலையுமே. சரிங்களா? அதுக்கப்புறம் இதை எல்சிஎம் எடுத்து
இங்கே பாருங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இந்த மல்டிப்ளை ஆகும். அப்போ ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் C1. ஸோ அப்போ இது நமக்கு ஆன்சராக கிடச்சிரும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். அடுத்து ப்ராக்டிஸ்க்காக ஒரு சில ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், நீங்கள் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன்? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் xy dy ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஎக்ஸ். செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் டிஒய் minus x plus y dx equal to 0, x dy minus y dx equal to root of x square plus y square dx. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் dy by dxக்கு மாற்றி எழுதிக்கிறீங்க. dy by dx அப்படின்றதுக்கு இது தான் எடுத்துகிட்டு போய் இது தான் எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மேலே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும், கீழே வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு டேர்ம் வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா y ஈக்குவல் டு vxன்னு எடுத்துக்கணும். y equal to vxன்னு எடுத்துட்டு ஒரு நிமிஷம் டெரிவேட் பண்ணீங்கன்னா dy by dx, இங்கே வந்துட்டு v வச்சுக்கிட்டு எக்ஸா பண்ணீங்கன்னா ஒன்று, எக்ஸை வந்துட்டு dv by dxன்னு வந்துடும். ஸோ அப்போ இதுக்கு பதில் இந்த டேர்ம் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க. சப்ஸ்டிட் பண்ணி இந்த டேர்ம் வந்துடும், இதில் செப்பரேட் பண்ணுறீங்க. v தனியாகவும் எக்ஸை தனியாகவும் செப்பரேட் பண்ணிவிட்டு ஒன் டைம் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் இந்த 3 சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன்.